முதல்வராக இருந்த ஜெயலலிதா வாழ்ந்த காலத்தில் சட்டப்பேரவையில் இனமான பேராசிரியர் அவர்களை பார்த்து, உங்களை எல்லாரும் பேராசிரியர்னு சொல்கிறாங்களே, உங்களுடைய பழைய தொழில் துணை விரிவுரையாளர் தொழில்தானே அப்படின்னு கேட்டாங்க. சுயமரியாதை உணர்வுள்ள இனமான பேராசிரியர் சட்டென்று எழுந்து, அம்மையார் சொல்வது சரிதான், நான் கொஞ்சம் காலம் துணை விரிவுரையாளராக பணி செய்து வந்தேன். என் மேலே அன்பு இருக்கிறவங்க என்னை பேராசிரியர்னு அன்போடு அழைக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பழைய தொழில் என்னவென்று அவைக்கு தெரியப்படுத்த முடியுமா என்று நெத்தியடியாக பதிலளித்தார். அந்த அம்மையார் ஜெயலலிதா தான் தற்போது கட்சி துவங்கி இருக்கக்கூடிய விஜயினுடைய குடும்பத்தை கொடநாட்டிற்கு வரவழைத்து கும்மியடிக்க வைத்து அழகு பார்த்த அம்மையார் ஜெயலலிதா. அந்த நேரத்தில் விஜய்க்கு ஆதரவாக நின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விஜய்க்கு தீய சக்தியாக தெரியுது. நன்றி எனும் மூன்றெழுத்தை மலமாக்கி தின்ற பன்றி தூய சக்தியா. திருவண்ணாமலையில் இலங்கை அகதிகள் முகாமிலிருந்து ஒரு குடும்பம், ஒரு பெண் பிள்ளை வெற்றி நிச்சயம் என்கின்ற கழகத் தலைவர், திராவிட மாடல் அரசின் முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய திட்டத்திற்கு வருகிறது. ஏழ்மையான குடும்பம். இன்னும் சொல்லப்போனால் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து வந்திருப்பவர்களுக்கு வாக்குரிமை என்பது கிடையாது. அந்த குடும்பம் உதயசூரியனுக்கு ஓட்டு போட போகுதா என்ன? என்றாலும் கூட அந்த குழந்தைக்கான முயற்சியில் வெற்றி சூடும் ஒரு வாய்ப்பினை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி தந்ததன் வாயிலாக அந்த குழந்தை பெண் பிள்ளை சாரா என்கின்ற அந்த பெண் பிள்ளை அந்த அரங்கத்தினுடைய மேடையில் நின்று கொண்டு எங்களுடைய இனியவர் இளைய கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய திசை நோக்கி கழகத் தலைவர் தாயுமானவர் அண்ணன் தளபதி அவர்களை பார்த்து, அப்பா, நான் உங்களுக்கு ஒரு கைக்குட்டை தயாரித்து வந்திருக்கிறேன், அதை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக வழங்க விரும்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறீர்களா என்றபோது மேடையிலிருந்து அந்த பெண் பிள்ளை சாராவை வரவழைத்து உச்சி முகர்ந்து